இன்னைக்கு நாம பேசுற சாதி மதத்தை எல்லாம் தாண்டி நிற்க வேண்டும் என்று எல்லா மதமும் சொல்லுகின்றோம். இதே புறநானூறுல இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அற்புதமாக ஒரு மன்னன் சொல்லுகின்றான். மூத்தோன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நற்பாலுள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் வேர்பால் ஒருவனும் அவன் கண் படுத்தும். எப்படி சொல்றாரு பாரு. அதாவது ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் கூட அரசன் மூத்தவன் வருக என்று சொல்ல போவதில்லை, படித்தவன் வாருங்கள் என்று சொல்ல போகின்றார். கல்விக்கான முக்கியத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய புறநானூறில் நாம் பேசுகின்றோம் அருமை சொந்தங்களே. அது மட்டும் இல்லை, இந்த பாடல்ல இன்னும் ஒருபடி போறார். சமுதாயம் வேண்டுமானால் ஒருவனை மேல் சாதி கீழ் சாதி என்று சொல்லலாம், ஆனால் அறிவும் கண்ணியமும் ஒழுக்கமும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மன்னவனே முன் வந்து என்னோடு படைக்கு என்னோடு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதி என்னன்னா அந்த கல்விக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதையெல்லாம் மதங்கள் வருவதற்கு முன்பு இந்த ஹோலி புக் நம்ம சொல்றோம். இன்னைக்கு நம்ம கீதையை சொல்றோம், நம்முடைய குர்ஆனை சொல்றோம், பைபிளை சொல்றோம். அதற்கு முன்பாக ஒரு மனிதகுலம் அறத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன அற்புதமான ஒரு நிலத்திலிருந்து நாம் வந்திருக்கின்றோம் அருமை சொந்தங்களே.